ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வந்து செம்பருத்தி செடி வந்து 5 இதழ் கொண்டது. அப்பா வந்திருக்கும் போது எனக்கு இந்த செம்பருத்தி செடியில் எனக்கு ஒரு கட்டிங் கொடுப்பான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் செம்பருத்தி செடியில் 2 கட்டிங்ஸும் இட்லி பூ செடியில் ஒரு கட்டிங்கும் வச்சுருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. செம்பருத்தி செடி பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் கட்டிங் கொடுத்து தான் வச்சுருந்தேன். ஒரு மாதத்தில் நமக்கு எந்த அளவுக்கு துளிர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு இலை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் வி ஷேப் கட்டிங் கொடுத்து வச்சுருந்தேன். எப்போதுமே கட்டிங்ஸ் கொடுக்கும்போது வி ஷேப்பில் கொடுங்க, அது வந்து நமக்கு ஈஸியாக பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இட்லி பூ கண்ணும் பிடிச்சாச்சு. அப்பா நேற்று வந்திருந்தாங்க. அப்பா 2மே பிடிச்சிக்கிச்சுப்பா, உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துறவான்னு கேட்டேன். சரி ஓகேப்பா எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 செடியவும் வாங்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு அப்பா மூஞ்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன பிள்ளையில நம்ம இது கொடுப்பா அது கொடுப்பான்னு சொல்லுவோம், ஆனால் பெருசாகும்போது அவங்க கேட்கும்போது அது ஒரு சந்தோஷம்.